நெல்லை மாநகராட்சி மேயர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான முழு விவரங்களையும் செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன் வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்கள். தமிழகத்தில் தற்பொழுது 2 மாநகராட்சிகளில் புதிய மேயர் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நாளை நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டது. அதன்படி நெல்லை மாநகராட்சியில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி இன்று புதிய மேயர் தேர்ந்தெடுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று தேர்தல் நடைபெறுகிறது. காலை 10:30 மணி வரை வேட்புமனு பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிப்பு நேரம் இருந்தது. இன்றைய தேர்தல் என்பது இன்று காலை 10:30 மணி வரை இதுக்கான நேரம் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதில் 10:15 மற்றொரு வேட்பாளராக இதுவரைக்கும் ஒரு வேட்பாளர் என அதிமுக தலைமை சார்பில் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் 25வது வார்டு கவுன்சிலர் அறிவிக்கப்பட்டிருந்தார். அவர்தான் மேயர் கேண்டிடேட் என அறிவிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக கட்சியிலிருந்து ஏற்கனவே நீக்கம் செய்யப்பட்ட பவுல்ராஜ் என்பவர், திமுக கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டவர், அவர் புதிதாக காலை 10:15 வந்து வேட்புமனு பெற்றுக்கொண்டு மேலே சென்றிருக்கிறார். அவர் தற்பொழுது 10:30 மணி முதல் 11 மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்யும் நேரம் என்பதால் அவர் மேலே சென்று வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனவே இந்த தேர்தல் என்பது ஒரு மனதாக ஒரு நபர் ஏற்றுக்கொள்ளப்படாமல், கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்ட நபர் ஏற்றுக்கொள்ளப்படாமல் மற்றொரு நபரும் போட்டியிடுவதால் 12:30 மணி முதல் தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே 2 பேர் போட்டியிடக்கூடிய தேர்தலாக, அதாவது கட்சி திமுக சார்பில் அறிவிக்கப்பட்ட பெரும்பான்மை இருந்தாலும் திமுக பெரும்பான்மை இருக்கக்கூடிய இந்த மாநகராட்சியில் திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள ஒரு வேட்பாளரை தாண்டி திமுக நீக்கம் செய்யப்பட்டுள்ள மற்றொரு வேட்பாளர் போட்டியிடுவது மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். 12:30 மணிக்கு தேர்தல் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இதற்காக மாமன்ற கூட்டத்தின் வெளியே பத்திரிகையாளர்கள் அனைவருக்குமே வெளியே நிறுத்தப்பட்டிருக்காங்க. செய்தியாளர் யாருமே உள்ளே செல்ல அனுமதி இல்லை. அதுபோல காவல்துறையினர் முழுமையாக பாதுகாப்பு பணியில் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது இந்த மாநகராட்சி வளாகம் முழுவதும் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறார்கள். உள்ளே அதாவது வாசல் வாயிலில் கதவை மூடி யாரும் வெளிநபர் யாரும் உள்ளே வராதவாறு அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல மாமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சி அலுவலர்கள், பணியாளர்கள் மட்டுமே உள்ளே அனுமதி, அதே போல செய்தியாளர்கள் மட்டுமே உள்ளே அனுமதி. அதே போல இந்த அனுமதி என்பது மாமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய இடத்தில் கீழே தான் இந்த அனுமதி இருக்கிறது. மேலே அதற்கான அனுமதி என்பது செய்தியாளர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. மேலே மாமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே அனுமதி, அவர்கள் மேலே சென்றிருக்கிறார்கள். காலை வரை, அதாவது இன்று காலை 10 மணி வரை ஒரு மனதாக மேயர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில், அதுவரை அறிந்திருந்த நிலையில் மாமன்ற கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த கிட்டு என்ற ராமகிருஷ்ணன், அவர் 25வது வார்டு மாமன்ற உறுப்பினர், அவர் திமுக உறுப்பினரான அவர் காலை அவர் தனது ஆதரவாளர்களுடன் புடைசூழ சைக்கிளிலேயே மாமன்ற அலுவலகம் வந்தார். அவர் வழக்கமே இயல்பாக அவரது வார்டில் சைக்கிளில் சென்று மக்களின் குறைகளை கேட்டறிவது வழக்கம் என்பது அவர் அடையாளமாக இருந்தது. அந்த அடிப்படையில் இன்று மாமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய மேயர் தேர்தல் நடைபெறக்கூடிய இன்றைய நாளில் சைக்கிளிலேயே அவர் அலுவலகம் வந்தார். தற்பொழுது அவரை தொடர அவருக்கு முன்னதாகவே சரியாக 10:15 மணிக்கு வேட்புமனு பெற்றுக்கொள்ள நீக்கம் செய்யப்பட்ட கவுன்சிலர் பவுல்ராஜ் வந்ததுதான் மிகப்பெரிய பரபரப்பை இங்கு ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே தேர்தல் என்பது ஒருவராக நடைபெறும் என்று திமுக தலைமை சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் திடீரென திமுகவிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட பவுல்ராஜ் என்ற அந்த கவுன்சிலர் தற்பொழுது போட்டியிட வேட்புமனு பெற்றுக் கொண்டிருப்பது இப்பொழுது மேயர் தேர்தலில் போட்டியை உருவாக்கி இருக்கிறது. இது மீண்டும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேயர் தேர்தலில் அவர் போட்டியிடுவதற்கு ஒருவர் வழிமொழிய வேண்டும் என்றால் அதற்கும் தயாராகத்தான் அவர் வந்திருப்பதாகவும் அவருக்கு ஆதரவாளர்கள் அவர் உடன் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மேயர் தேர்தலுக்கான போட்டி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது சரியாக 12:30 மணிக்கு இந்த தேர்தல் நடைமுறைகள் தொடங்கும் எனவும் மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 12:30 மணி முதல் 2 மணி வரை இந்த தேர்தல் என்பது நடைபெறும். 2 மணிக்கு மேல் யார் வெற்றி பெற்றார் என்பது அதற்கான உரிய ஆதாரங்களுடன் அவர்கள் மாநகராட்சி நிர்வாகத்திலிருந்து அறிவிக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். அதுவரை யாரும் உள்ளே செல்ல அனுமதி இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள்.